ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அமில வீச்சில் உயிரிழந்த வினோதினி வழக்கில் குற்றவாளிக்கு வாழ்நாள் சிறை, காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பு. பெனசீர் பூட்டோவை முன்னாள் அதிபர் முஷரப் கொலை செய்ததாக பாகிஸ்தான் நீதிமன்றம் குற்றச்சாட்டு. ராஜீவ்காந்தியின் 69வது பிறந்த நாள், டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் சோனியா, மன்மோகன் உள்ளிட்டோர் அஞ்சலி. சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாக அலுவலக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம். இந்திய ராணுவ வீரர்கள் மீது பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றச்சாட்டு. வரலாறு காணாத வகையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மாற்று மதிப்பு 64 ரூபாய் 30 காசுகளாக சரிவு. கைது செய்யப்பட்ட தீவிரவாதி துண்டாவின் மகன் மற்றும் மருமகனுக்கும் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தில் தொடர்பு இருப்பதாக தகவல். பழனி முருகன் கோவிலில் கம்பிவட ஊர்தி சேவை இன்று முதல் மீண்டும் தொடக்கம். சீனாவில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. அதிக வருமானம் ஈட்டும் உலக விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் இந்திய மட்டைப்பந்து வீரர் தோனிக்கு 16வது இடம். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.